வேற லெவல் எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. விசிஎன் சுத்தமாக போக மாட்டேங்குது. பார்க்குறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முடிட்டா இருக்கும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீனாட்சி வேலை பார்க்குற கம்பெனியில் ஏதோ ஒரு தப்பு நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு கணக்கு வழக்கல் எல்லாம் வந்து கம்மியாகிட்டே போகுது. நமக்கு கிடைக்க வேண்டிய லாபம் எல்லாம் கம்மியாகிட்டு போகுது. இது சரிப்பட்டு வராது. இன்ஸ்பெக்ஷன் அந்த ஊருக்கு வந்து பண்ணுங்கன்னு சொன்னோன்னே அதிரடியாக மேனேஜர் வந்து ஏதோ தில்லுமுள்ளலாம் பண்ணிகிட்டு இருக்காப்புல. அவர் வங்கியில் வந்து வேலை பார்க்கும்போது அப்போன்னு பார்த்து அதிரடியாக வந்து வராங்க. என்னப்பா உன்னோட ஃபைலு இது எல்லாத்தையும் வந்து செக் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கோம். என்ன சார் திடீர்னு வந்திருக்கீங்க? சொல்லிட்டு வரலாமே. இன்ஸ்பெக்ஷனுங்கிறது திடீர்னு சர்ப்ரைஸாக வர்றது தான். சரி பார்க்கலாம், ஃபைலெல்லாம் எடு அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு அனுப்பிச்சி வச்ச ஃபைலும் இங்கேயும் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு கோத்ரூ பண்ணுங்கள். அதெல்லாம் எல்லாம் கரெக்டாக தான் சார் இருக்குது. நீங்கள் எதுக்கு வந்து இப்போ பரிசோதனை பண்ணுறீங்க? என் மேல் நம்பிக்கை இல்லையா? எங்கள் வேலையை செக் பண்ணுறது தான். பார்க்கலாம், உன்னை சம்மந்தப்பட்ட விஷயத்தையும் நாங்கள் கேள்விப்பட்டோம். பேசாமல் உட்காருங்கிற மாதிரி சொன்னோன்னே ஏகப்பட்ட ஃபைல் எல்லாத்தையும் வந்து எடுத்து வைக்கிறாங்க. அந்த இடத்துல இதுக்கு சம்மந்தம் இல்லை, இதுக்கு சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி எல்லாத்தையும் வந்து கண்டுபிடிச்ச உடனே மீனாட்சியை வந்து கூப்பிட்றாங்க. சார் இதெல்லாம் அப்டேட் பண்ணும் சார். இன்னும் பண்ணவே இல்லை. ஓ அப்படியா? இது எல்லாம் போன மாதத்தோட பில்லு இதெல்லாம். ஆனால் நம்ம கணக்கில் ஏற்றவே இல்லையே. இது மார்ச் மாதம் இல்லைப்பா நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இன்னும் நான் முடிக்கல. நீ ஏகப்பட்ட தில்லுமுள்ளெல்லாம் பண்ணியிருக்கேன்னு தெரிஞ்சு தான் இங்கே வந்திருக்கோம். மீனாட்சிக்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் இந்த கம்பெனியை விட்டு போகிறதா இருந்துச்சு, எதனால் உங்ககிட்ட இவர் தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணாரா? ஆமாம் சார், நான் கன்னத்திலே வந்து பலாருன்னு அடித்தேன். ரொம்பவே நல்ல விஷயம் வந்து பண்ணியிருக்கீங்க. உங்களோட டேலண்ட் எல்லாத்தையும் நாங்கள் கேள்விப்பட்டோம். நீங்கள் எப்படிப்பட்ட விஷயத்தெல்லாம் டக்கு டக்குன்னு பண்ணுறீங்க? அப்படி இருக்கிற சூழ்நிலையில் உங்கள் திறமையை நாங்கள் மிஸ் பண்ண தயாராக இல்லை. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், அதிகாரியை கூப்பிடுங்கன்னு சொன்னேன். இவர் ஏகப்பட்ட தில்லுமுள்ளலாம் நம்ம கம்பெனியில் வந்து பண்ணியிருக்காரு. கையாடல் நல்லாவே வந்து பண்ணியிருக்காரு. இந்த பொண்ணுக்கிட்டே தப்பாக நடக்க முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த பொண்ணு சம்மந்தப்பட்ட விஷயத்தை பற்றி எதுவும் சொல்ல வேணாம். இவருக்கு தக்க பதிலடி நீங்களே கொடுத்துருங்கன்னு சொன்னோன்னே, ஓ இப்படியெல்லாம் வந்து நடக்குதா? வாங்கயா நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த பழைய மேனேஜர் வந்து கூட்டிகிட்டு அங்கேருந்து வந்து போயிட்டுருக்காங்க. அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து மீனாட்சி வந்து பேசுகிறாங்க. சார் நான் உங்ககிட்ட சொல்லலான்னு இல்லை சார். எதுக்கு தேவையில்லாமல் உங்ககிட்டலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தால் நான் எதுவும் சொல்லலை. உங்களுக்கு உங்கள் திறமைக்கு நாங்கள் ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும். இனிமேட்டுக்கு இந்த போஸ்டிங் வந்து எம்டியாகவே இருக்குது. யாரை இந்த இடத்துக்கு வந்து கொண்டு வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போதே நீங்களே சொல்லுங்கள் மீனாட்சி. எதுவும் என்கிட்ட கேட்டால் எனக்கு என்ன சார் தெரியுங்கிற மாதிரி கேட்ட உடனே நீங்கள் தான் அந்த போஸ்டிங்கை வந்து நல்ல விதமாக பார்த்துக்கணும். உங்களை இப்பயே வந்து இந்த பிரான்ச்சோட மேனேஜராக ஆக்குறேன். நீங்கள் தான் மேனேஜர். நல்ல விதமாக கொண்டு போயிடுவீங்க. எனக்கு நல்லாவே தெரியுது உங்களோட ஒர்க் எல்லாம், அதுவும் ஆடிட்டிங் ஸ்டைல்லாம் எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு அருமையாக மாதம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஓனருங்கெல்லாம், சார் இந்த போஸ்டிங்க்கு நான் தகுதி வாய்ந்தவனா இல்லையான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும்போது, அந்த திறமையெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். உங்கள் திறமை எந்த லெவலில் இருக்குதுன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியுது. நிச்சயம் நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை கற்றுக்கணும், அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். நம்ம கம்பெனியில் என்னென்ன க்ரோத் இருக்குன்னு வீட்டில் இருந்தே நீங்கள் யோசிப்பீங்க. இன்றைக்கி ஆஃபீஸ் வரத்துக்கு முன்னாடி என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாதுங்கிற விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வருவீங்க. அப்படி இருக்கிற ஒரு எம்ப்ளாய் ஒரு மிகப்பெரிய இடத்துல உட்காந்துருந்தா நீங்கள் செய்கிற ப்ரொசீஜரான வேலை எல்லாத்தையும் உங்கள் டீமை வந்து நீங்கள் நல்ல விதமாக வந்து வழி நடத்துவீங்க. உங்கள் டீமை நல்லபடியாக வந்து வழி நடத்துனீங்கன்னா இந்த பிரான்ச்சோட க்ரோத் வளர்ச்சி அடையும். இந்த பிரான்ச்சோட க்ரோத் வளர்ச்சி அடைஞ்சிச்சுன்னா உங்களுக்கு, இந்த ஸ்டாஃபுங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பலன் அளிக்கும். எனக்கு தெரியும் மீனாட்சி, நீங்கள் இந்த கம்பெனிக்கு பொறுப்பாக வந்து இருப்பீங்கன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுது. நீங்கள் தான் இந்த பிரான்ச்சை நம்பர் 1 இடத்துக்கு கொண்டு போவீங்க. இதே போல் நீங்கள் எல்லா இடத்துக்கும் வந்து போகணும். அதுதான் என்னோடய விருப்பம். இந்த பதவியை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? என்ன சார் இவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து கொடுத்துருக்கீங்க, ஏற்றுக்கிறீங்களாங்கிற மாதிரி சாதாரணமாக கேட்குறீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் நம்பிக்கையை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இவ்வளோ தூரம் செஞ்சுருக்கிறப்ப நானும் இந்த கம்பெனிக்கு என்னால் முடிஞ்சதை 100% இல்லை 200% நான் வந்து தருவேன் சார் அப்படின்னு சந்தோஷமாக சொல்கிறாங்க. மீனாட்சியை மேனேஜராக வந்து ப்ரொமோட் பண்ணுறோங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் எழுதி அப்படியே அந்த ஓனர் வந்து கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க. எங்கள் அம்மா பார்த்தா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. உங்களோட படிப்பு, உங்கள் குடும்ப சூழல் எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். எதனால் சார் நீங்கள் இந்த மேனேஜர் வந்து பிரச்சனைனாங்கன்னு தெரிஞ்சு நாங்கள் வந்து விசாரித்தப்பயே வந்து எவ்வளோ பொறுப்பான பொண்ணுன்னு எங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. உங்கள் அக்காவுக்கு கூட சமீபத்தில் நல்ல இடத்துல வந்து வரன்னு பார்த்து முடிச்சிருக்கீங்களாமே. இது எல்லாத்தையும் நாங்கள் கேள்விப்பட்டோம். வாழ்த்துக்கள் மீனாட்சி. இதே போல் எல்லாரையும் வந்து நல்லபடியாக வந்து கைட் பண்ணுங்கள். நீங்கள் மட்டும் இதை செஞ்சிங்கன்னா அதுக்கப்புறம் 10-15 நம்ம இடத்துக்கு நீங்கள் தான் அடுத்த கட்டத்துக்கு போவீங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி சார்
என்கிட்ட பொறுப்பை கொடுத்துருக்கீங்க. அதை உங்கள் மனசு கஷ்டப்படாத அளவுக்கு நான் சிறப்பாக வந்து செஞ்சு முடிக்கிறேன்னு சூப்பராக வந்து சொல்லிவிட்டு அவங்க மாட்டுக்கு நன்றி சொல்லிட்டு வெளில வராங்க. ரொம்ப சந்தோஷம் தாங்களே. அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர்னு வந்து வாங்கினோன்னே இவ்வளோ பெரிய விஷயம் வந்து நடந்திருக்கு. அடுத்தது நான் என்ன செய்ய போகிறேன், வாங்கின கடன்லாம் எப்படி தீர்க்க போகிறேன்னு தெரியாமல் இருந்தேன். ஆனால் எனக்கு இவ்வளோ பெரிய சேலரியில் 70,000 கிட்ட வந்து சம்பளமாக இனிமேட்டு சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லும்போது, இனிமேட்டு இவங்க தான் உங்கள் கம்பெனியோட மேனேஜர் சரிங்களா? நாங்கள் இவங்கள தான் ப்ரொமோட் பண்ணியிருக்கோம். இவங்களுக்கு கீழே தான் வந்து வேலை பார்க்கணும். எல்லாரும் பேச்சை கேட்டு வேலை பார்க்கணும் சரிங்களான்னு சொன்னோன்னே, சார் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, நான் எப்போதும் போல் ஒரு சாதாரண ஆள் தான். நான் எங்கே வேணாலும் ஒர்க் பண்ணி வேலை பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். எனக்கு தேவை நம்ம எல்லாரும் ஒத்துமையாக வந்து கடைப்பிடிக்கணும் சில பல விஷயத்தெல்லாம். அதை மட்டும் செஞ்சிட்டாலே போதும் அப்படின்னு அந்த இடத்துல சூப்பராக அவங்களுக்கு தெரிஞ்ச ஒவ்வொரு பாயிண்ட்டாக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே, ஓகே மீனாட்சி சூப்பர், நீங்கள் வழி நடத்துங்க நாங்கள் போகிறோன்னு சொல்லிட்டு ஓனர் எல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லோரும் வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து சொல்லிகிட்டு இருக்கிறப்ப, இனிமேட்டுக்கு நான் கொஞ்சம் இது எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மீனாட்சி என்னாச்சு? இப்போ யாராவது ஒருத்தர் லேட்டாக வந்தால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தேவை இந்த ஒர்க் வந்து முடிக்கணும். அதை சீக்கிரமாக முடித்தா கூட நீங்கள் இங்கேருந்து போகலான்னு சலுகை வந்து கொடுக்குறாங்க. அதே போல் நீங்கள் முடிக்க வேண்டிய நேரத்தில் சீக்கிரமாகவே முடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் வேலை பார்த்தா கூட உங்களுக்கு அடிஷ்னல் சம்பளம் எல்லாத்தையும் வந்து இன்சென்டிவ்னு நான் உங்களுக்காக பேசி வாங்கித்தரேன் சரிங்களா? 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் நீங்கள் முன்ன பின்ன வேலை பார்த்தாலும் கடைசியில் அது ஆட் ஆகி உங்களோட லீவை வந்து பாதிக்காத அளவுக்கு நான் உங்களுக்கு பே ஆஃப் தரேன் அப்படின்னு அந்த இடத்துல சூப்பராக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட உடனே எங்களுக்கே வந்து தனி வந்து உத்தியோகமே வந்த மாதிரி இருக்குது. நாங்கள் சூப்பராக வந்து இனிமேட்டுக்கு ஒவ்வொரு செகண்டே வந்து மிஸ் பண்ணாமல் வேலை பார்க்க போகிறோன்னு எல்லாருமே வந்து சூப்பராக வந்து வேலை பார்க்க எல்லா ஃபைலும் வந்து அடுக்கிக்கிட்டே போகிறாங்க. அந்த இடத்துல இதெல்லாம் வந்து பார்த்து இது எல்லாத்தையும் வந்து மேல் இடத்துக்கு சப்மிட் பண்ணுறாங்க. நம்ம மீனாட்சி இதை கேட்ட உடனே அரண்டு போயிட்டாங்க. என்னையா இப்போ தான் வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு வந்தோம், அதுக்குள்ளே சாயங்காலத்துக்குள்ளே இவ்வளோ பெரிய விஷயத்தெல்லாம் வந்து செஞ்சு வச்சுருக்காங்களே சார். தகுதி வாய்ந்தவங்க ஏகப்பட்ட பேர் இங்கே ஒளிஞ்சிருக்காங்க சார். அவங்கள எல்லாரையும் நம்ம செலக்ட் பண்ணி நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டா நம்ம அவங்க மூலியமா எங்கேயோ போயிடுவோம். நிச்சயம் எனக்கு நம்பிக்கை இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சுமதியை பார்க்கலான்னு சந்தோஷத்தின் உச்சத்தில் அப்படியே வந்து எல்லாரும் வந்து போயிட்டுருக்காங்க. சுமதியை பார்த்த உடனே, அம்மா இன்னைக்கு உன் பொண்ணுக்கு மிகப்பெரிய இடத்துல வேலை கிடச்சிருக்கு. என்னம்மா சொல்கிற? என்ன வேலை கிடச்சிருக்கு? நீயே படிச்சு பாருன்னு சொன்னோன்னே அப்படியே பார்க்குறாங்க. என்னம்மா சொல்கிற? நீ இந்த இடத்துல சாதாரண ஒரு ஆளாக தானே வேலை பார்த்த, இப்போ பார்த்தா நீ வந்து மேனேஜர் ஆகிட்டியா? ஆமாம்மா, என் திறமையை பற்றி அவங்க நல்லாவே வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க சுமதி. நான் பட்ட கஷ்டம்லாம் வந்து வீணாகலம்மா, நீ நல்லபடியாக வந்து படித்த அதுக்கேற்ற மாதிரியே உன்னோட வளர்ச்சியோ எங்கேயோ போயிட்டுருக்கு. ஆமாம்மா, இதில் நான் மட்டும் என் திறமையை வந்து முழுசாக வந்து காட்டினேன்னா அடுத்தது எனக்கு அடுத்த கட்டத்துக்கு ப்ரொமோஷன் வேறு தரேன்னு சொல்லியிருக்காங்க. அது இதை விட பெரிய சம்பளமா, இப்போ எனக்கு 70,000 கிட்ட சம்பளம் தரேன்னு சொல்கிறாங்க. சூப்பர்மா, நீ சாதிச்சிட்ட, எனக்கு ரொம்பவே வந்து உன்னை நினச்சா சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. சரிம்மா, இதை நினச்சி நம்ம ஹாப்பியாக இருக்கிற மாதிரி கோயிலுக்கு போயிட்டு சாமியை வந்து கும்பிட்டு வந்துடுவோம்னு சொல்லிட்டு சுமதியிலேருந்து எல்லாரும் வந்து போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.